புது தில்லியில புது விஷயம் என்னன்னா, தீவிரவாத நடமாட்டத்துக்கு பயந்துட்டு கூட அங்க புறப்பேற்ற பாட்டம் ஹெவி செக்யூரிட்டி கூட்டத்தெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அது தொடர் நடக்கும்பொழுது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி என்ன முடிவு பண்ணாரு? இல்ல நம்ம போனோம். அதை தவிர்த்துங்க, ராகுல் காந்திக்கு நேற்று காலையில், அதாவது திங்கள் காலை ஒரு பெரிய கடுப்பு. யாருமே இல்லைன்னா இதுல வந்தது கோபம் பாருங்க. ராகுல் காந்திக்கு நான் இங்க போராட்டம் நடத்துறேன், எனக்கே பங்கர் வைக்கிறாரு இவரு. பல்லூர்ல ஊசி குத்துற மாதிரி அவர் குத்திருக்காரு. யார் அவர்? அந்த ராஜண்ணா இல்லைங்க, அவர் சித்தராமையாக்கு வேண்டுபட்டவர். சித்தராமையா கூடவே இருப்பாரு, சித்தராமையா சொல்றதா அவர் சொல்றாரு அப்படின்னு DK சிவகுமார் ஆளெல்லாம் இவங்க காதை கடிச்சுட்டாங்க. KC வேணுகோபால் போன் போட்டு சித்தராமையாட்ட சொல்றாரு, பாருங்க பாஸ் ரொம்ப கோச்சிட்டு இருக்காரு, அவரை நாத்திருங்கன்னு. கர்நாடகா கோஆபரேஷன் மினிஸ்டர் ராஜண்ணாவை நாத்திருங்க. அப்போ சித்தராமையா சொல்றாரு, இருங்க இப்பதான் எங்க தொடர ஆரம்பிச்சிருக்கு, எங்க அசம்பிளி செஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னிலேருந்து 10 நாள்ல முடிச்சு போயிடும், அதுக்கப்புறம் நான் அவரை கட்டி விட்டுறேன்னு சித்தராமையா நேரம் கேட்டார் KC வேணுகோபால். KC வேணுகோபால் சொன்னாரு, நேரம் கொடுக்கிற போது இதுல நான் இல்ல. ஆட்டம் பாம் எது ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் அரசு மேலேயும் நாட்டு மேல தூக்கி போட சொல்ல, அது கர்நாடகா கவர்மெண்ட் மேல விழுந்துருச்சு. வரன் அதுக்குள்ள இவர் சந்தோஷமா இருக்காரு DK சிவகுமார். சித்தராமையாக்கும் ராகுல் காந்திக்கு நான் மூட்டி விட்டேன். ராஜண்ணா இன்னொரு பாம்பு தூக்கி போட்டார். அதாவது AICC காங்கிரஸோட இன்னொரு பொதுச் செயலாளர் இருக்கார் ரந்தீர் சிங் சுர்ஜேவாலா, அவர் தான் கர்நாடகாவுக்கு இன்சார்ஜ். அவர் ஆவுன்னா கர்நாடகா வசூல் பண்ண வர்றாரு. அமைச்சர்கள் தேர்ந்து MLA டேஸ்ட் வசூல் கட்சிக்கு வசூல் பண்றாரு. சமீபத்தில் என்ன பண்ணாரு? ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். தேர்தல் ஆணையம் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. தேர்தல் ஆணையம் நோக்கி சுமார் 250க்கும் மேற்பட்ட MLA-க்களை அழைத்து கொண்டு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்ல இருந்த நிலையில பாதி வழியில அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ எப்படி சார் இருக்கு டெல்லியில? நேத்திக்கு பாருங்க, அதாவது எதிர்கட்சிகள் தன் தரப்பிலிருந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. காங்கிரஸோட மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கம்யூனிகேட் பண்ணி ஒரு டைம் வாங்கிட்டாரு. அது பிரகாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே அவங்களுக்கு மத்தியானம் 3 மணி அளவுக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, 30 பேர் நீங்க டெலிகேஷன் வாங்க, 250-30 MPசிக்கு இங்கே இடம் இல்லைங்க, நீங்க ஒரு 30 பேர் உங்களுக்குள்ள ஒரு கட்சியிலேருந்து 1 பேர் 2 பேர் எடுத்துட்டு வாங்க. சரின்னு ஒப்புந்தாரு ஜெயராம் ரமேஷ். ஓகே மெனி தேங்க்ஸ்ன்னு போட்டார். அதுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கு ஒரு பட்டியல் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, எந்த கட்சியிலேருந்து எவ்வளோ பேருன்னு. அப்போ காங்கிரஸ் கட்சி உள்பட அங்கங்கே MPs போட்டி வந்துருச்சு. என் பேரு சேர்த்துக்கு, அவன் பேரு தேய்ச்சிக்கு, இவன் பேரு தேய்ச்சிக்கு. இது மாதிரி ஒரே இதாகும்போது திங்கக்கிழமை காலை அளவில் கூட இந்த பட்டியல் ரெடியால. ஏன்னா யார் இதில் உள்ள வருவாங்க? அவங்க அகிலேஷ் யாதவ் இருக்கிற MP சொன்னாங்களா, நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம், நாங்கள் ஒரு 12 பேர் வர்றோம். இது மாதிரி எல்லாரும் சொன்ன உடனே ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணது தெரியாமல் ராகுல் காந்திகிட்ட போய் கேட்குறாரு ஜெயராம் ரமேஷ், கர்கேட்டி கேட்குறாரு. அப்போ ராகுல் காந்தி சொன்னார், என்ன பண்ணுறது, எதுக்கு நம்ம என்ன எலெக்ஷன் கமிஷனில் போய் பேசவா போகிறோம், நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் காமிக்கணும் தானே. இப்போ பெங்களூர்ல சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் கர்நாடகாவோட டைம் வாங்கினாரு, உள்ள போய் பார்க்கல அவரை. வெறும் பெங்களூரோட பெரிய வீதியில நடந்து முடிச்சிட்டாரு. நமக்கு என்ன அங்கே போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு? தேர்தல் ஆணையத்து மேல ஒரு குற்றச்சாட்டை போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு என்ன பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் விண்ணப்பமும் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, நம்ம குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போனோம், அவ்வளோதான். அப்போ எதுக்கு நம்ம போய் சந்திக்கணும்? இல்லை எல்லாரும் நீங்க சொல்லுங்க, எல்லாம் 300 பேர் வருவான்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் மீண்டும் சொன்னாங்க, இங்கே பாருங்க இது ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா, பார்லிமெண்ட்டை சுற்றி வர பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற இது தொடர் நடக்கும் பொழுது செக்ஷன் 144 போட்டுருவாங்க. அதாவது 5 பேருக்கு மேலே ஒன்றா சேர முடியாது. அப்படி தேர்தல் ஆணையம் இந்த ஏரியாவில் தான் வருதுங்க. பார்லிமெண்ட்டு, ராஷ்டிரபதி பவன், அப்புறம் இந்த நார்த் பிளாக், சவுத் பிளாக், அதாவது உள்துறை அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்த அமைச்சகம் உள்ள எல்லா ஏரியாவை பார்த்தீங்கன்னா, அதாவது புது தில்லியில் எல்லா ஏரியாலையும் செக்ஷன் 144 CRPC இருக்குது. இப்போ இப்போதான் நம்ம CRPC போய் புது BNS வந்துருச்சு. இதில் என்னன்னா 5 பேருக்கு மேலே ஒன்றா இருக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எந்த விதமான போராட்டம்லாம் பார்லமெண்ட் பக்கத்தில் கிடையாது.
இவங்க என்ன பண்ணாங்க, அங்க தடை போலீஸ்ட பர்மிஷன் வாங்கல. இல்லைன்னா போலீஸுக்கு எழுதி முன்னே பர்மிஷன் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு எந்த எதிர்கட்சியுமா இருந்தாலும் சரி அங்க போயிட்டு வர போறோம், அந்த பர்மிஷனும் வாங்கல. அது கேட்டுல இருந்து வெளில வந்தாங்க, பாராளுமன்ற இதுல இருந்து வெளில வந்து நடக்க தொடங்கிட்டாங்க. அப்ப போலீஸ் அவங்களுக்கு சொன்னாங்க, இங்க பாருங்க இங்க தடை இருக்குது, நீங்க பர்மிஷன் வாங்கல, நாங்க எப்படி அலோவ் பண்றது? இப்ப இதுக்கு உதாரணம் சொல்றீங்க, இப்ப கோட்டை பக்கத்துல அதிமுக எம்எல்ஏக்களும் தலைவர்களும் சேர்ந்து நாங்க போராட்டம் நடத்திட்டு போவோம்னா அங்கேயும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க சட்டசபை இதுவா இருக்கட்டும், செயலகமா இருக்கட்டும், அந்த ஏரியால நீங்க எப்போதும் ஒரு தடை இருக்குது. சென்னை போலீஸ் ஒரு செக்ஷன் போட்டிருப்பாங்க அங்க, ப்ரொஹிபிட்டரி ஆர்டர்ஸ். அதே மாதிரி புதுதில்லியில இருக்கிறது. புதுதில்லியில புது விஷயம் என்னன்னா, தீவிரவாத நடமாட்டத்துக்கு பயந்துட்டு கூட அங்க ப்ரொஹிபிட்டர் பாட்டு ஹெவி செக்யூரிட்டி, கூட்டத்தெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அது தொடர் நடக்கும்பொழுது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி என்ன முடிவு பண்ணாரு, இல்ல இல்ல நம்ம போனோம். அதை தவிர்த்துங்க, ராகுல் காந்திக்கு நேற்று காலையில், அதாவது திங்கள் காலை ஒரு பெரிய கடுப்பு. யாருமே இல்லைன்னா சித்தராமையாவோட ரைட் ஹேண்ட் இருக்காரு ராஜண்ணான்னு, அவர் மந்திரி சபையில மந்திரியா இருந்தாரு. அவரை மேல கடு என்னன்னா, எல்லாம் அவரோட டிவி, எல்லாம் டிவி சேனல்ல அவர் ஓட்டிட்டு இருக்காரு, அவரோட தான் போயிட்டு இருக்கு. என்ன இது, என்னது இது, ஒண்ணுமே இல்லை, இது நம்ம தானே பண்ணியிருக்கணும், மாதேபுரால என்ன நடந்துச்சு, ஒண்ணுமே நடக்காம ஏன் இவ்வளவு பெருசு பண்றோம், அதாவது ராகுல் காந்தி ஏன் இங்க வந்து பெருசா பெங்களூர்ல பண்ணிட்டு போனார், அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டார். அவர் வந்து சித்தராமையாக்கு நெருங்கியவர். இதுல வந்தது கோபம் பாருங்க ராகுல் காந்திக்கு. நான் இங்க போராட்டம் நடத்துறேன், எனக்கே பங்கர் வைக்கிறாரு இவரு, பலூன்ல ஊசி குத்துற மாதிரி அவர் குத்திருக்காரு. யார் அவர்? அந்த ராஜண்ணா இல்லைங்க, அவர் சித்தராமையாக்கு வேண்டுபட்டவர், சித்தராமையா கூடவே இருப்பாரு, சித்தராமையா சொல்றதா அவர் சொல்றாரு அப்படின்னு டிகே சிவகுமார் ஆளெல்லாம் இவங்க காதை கடிச்சுட்டாங்க. ராகுல் காந்தி கடிச்சு, ஏன்னா சிவகுமார் தான் அந்த கூட்டிட்டு வந்தார் ராகுல் காந்தி, இங்க வாங்க பண்ணுங்கன்னு. இதுல சித்தராமையாக்கு தெரியவே தெரியாது என்ன இது பிரச்சனைன்னு. அதாவது பெங்களூர் சென்ட்ரல் பாராளுமன்ற தொகுதியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. சித்தராமையா என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, இதை முழுக்க பண்றது வந்து டிகே சிவகுமார். ஏன்னா அவரோட தம்பி டிகே சுரேஷ் பெங்களூர் ரூரல் இருக்குது, கிராமப்புறம், பெங்களூர் கிராமப்புறம் பாராளுமன்ற தொகுதியில தோத்து போயிட்டார். அவர் தன் தோத்தத்துக்காக தன் தம்பிக்காக எதை செய்யறாரு, ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சு, இல்ல இல்ல என் தம்பி தோக்கலங்கிறதுக்கு. ஏன்னா அவர் தம்பி தோத்து போறது அவரை பாதிச்சிச்சு. இப்ப நவம்பர் மாசம் சித்தராமையா 2.5 வருஷம் முடிச்சிடுவாரு, தான் சிஎம் ஆனாலும் தீவிரமா இறங்கியிருக்காரு டிகே சிவகுமார். ஒரு பொழுது நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு சித்தராமையா. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு பெருசா பண்ணி ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை காமிச்சு அவரை குஷி பண்ணணும்னு இறங்கியிருக்கார் டிகே சிவகுமார். அந்த இதுல பாத்தீங்கன்னா சூழ்நிலையில நேற்று காலையில கடும் கோபத்துல இருந்தார் ராகுல் காந்தி. எதுக்கு இவர் பண்றாரு? உடனே கேசி வேணுகோபால் பொதுச் செயலாளர் இருக்கார் பாருங்க காங்கிரஸோட, அவர்கிட்ட சொன்னாரு அந்த மந்திரியை முதல்ல எடுக்க சொல்லுன்னாரு. கேசி வேணுகோபால் போன் போட்டு சித்தராமையாட்ட சொல்றாரு, பாருங்க பாஸ் ரொம்ப கோச்சுட்டு இருக்காரு, அவரை நாத்திருங்கன்னு. கர்நாடகா கோஆபரேஷன் மினிஸ்டர் ராஜண்ணாவை நாத்திருங்க. அப்போ சித்தராமையா சொல்றாரு, இருங்க இப்பதான் எங்க தொடர ஆரம்பிச்சிருக்கு, எங்க அசம்பிளி செஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னிலேருந்து 10 நாள்ல முடிச்சு போயிடும், அதுக்கப்புறம் நான் அவரை கட்டி விட்டுறேன்னு சித்தராமையா நேரம் கேட்டார் கேசி வேணுகோபால். கேசி வேணுகோபால் சொன்னாரு, நேரம் கொடுக்கிற போது இதுல நான் இல்ல, பாஸ் சொல்லியாச்சு. பாஸ் யாரு? ராகுல் காந்தி, அவரை எடுங்கிறாரு, என்ன பண்றதுன்னு. அப்போ கேசி வேணுகோபால் சொல்றாரு ராகுல் காந்தி கிட்ட, இது நம்ம சித்தராமையிட்ட, நீங்க நேரம் அவர்கிட்ட பேசுறீங்க ராகுல் காந்தி. சித்தராமையா போன் போடுறாரு ராகுல் காந்தி கிட்ட. ராகுல் காந்தி கேட்கிறாரு, ராகுல் காந்தி சித்தராமையா சொல்றாரு, எனக்கு ஒரு 10 நாள் கொடுங்க, அவர் சீனியர் மினிஸ்டர், நான் அவர்கிட்ட ரெசிக்னேஷன் வாங்கிடுறேன். நீ என்ன வாங்குறதுக்கு என்ன இருக்குதுல, உடனடியாக அவர் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு கடுமையா சொல்லார். அது ஒரு பக்கம். இதெல்லாம் திங்கக்கிழமை காலையில் நடக்கிறது. வெளியில வர்றார் பார்லிமெண்ட்ல இருந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா இங்க இது போலீஸ் தடை. இதுல வந்து எல்லாரும் போனோன்னு வேற சொல்றாங்க. சரி நம்ம இப்படியே இங்கேயே பிடிச்சிருவோம் சொல்லி டிராமா நடக்குதுங்க. இந்த டிராமா நேற்றையோட முடிஞ்சு போச்சு. ஆனா இதை தொடர்ந்து இன்னைக்கும் பண்ணணும்னு பாக்குறாங்க. என்னன்னா இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இல்ல நீங்க பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணி புது தேர்தலை வைங்க, மோடி ஜெயிச்ச விதம் சரியில்லை அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இதுல ஒண்ணுங்க, ராகுல் காந்தி நேத்திக்கு நடந்த கூட்டம், ஆனா நேத்திக்கு அந்த கசப்பான சம்பவம், இந்த ராஜண்ணா பண்ண விவகாரம், கடைசியில நேத்திக்கு சித்தராமையா எப்படி அவரை வந்து மந்திரி இதுல இருந்து அவர்கிட்ட ரெசிக்னேஷன் வாங்கி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா சித்தராமையாக்கு மன வருத்தம், ரொம்ப கோபம் ராகுல் காந்தி மேல. இந்த மாதிரி இது டிகே சிவகுமாரை கேட்டு இப்படி பண்றாரு. ஆனா ஒண்ணு நிச்சயம், சிவா சார், நான் நம்ம நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன்,
ஆட்டம் பாம் எது ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் அரசு மேலேயும் நாட்டு மேல தூக்கி போட சொல்ல அது கர்நாடகா கவர்மெண்ட் மேல விழுந்துருச்சு. அதுக்குள்ள இவர் சந்தோஷமா இருக்காரு டி.கே. சிவகுமார். சித்தராமையாக்கும் ராகுல் காந்திக்கும் நான் நானா மூட்டி விட்டேன். இப்ப நவம்பர் மாசம் வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆயிடும் சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா. அவரை எப்படியாவது இறக்கிடலாம். இதே மாதிரி எப்படி ராஜாண்ணாவன் நாத்துன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார பாஸ், அதே மாதிரி பாஸ் சித்தராமையா நவம்பர்ல இறக்கிடுவாரு. அதனால சித்தராமையா ரொம்ப கடுப்பா இருக்காரு ராகுல் மேல. சித்தராமையா சொல்லிட்டாரு, என்னானா சரி நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், 5 ஆண்டு காலம் இருப்பேன்னு அங்க ஒரு இது ஆரம்பிச்சிருச்சு. இதே தேர்தல் ஆணையத்தை மேல ஆரம்பிச்ச விவகாரம் கர்நாடகாவோட காங்கிரஸ்ல இருக்கிற உள்பூசல் அது பெரிய கிரைசிஸா பூதமா வெடிக்குதுங்க. சார், இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ராஜண்ணா வந்து பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு அமைச்சராக இருந்துட்டு இருந்தாங்க. கர்நாடக அரசியல்ல 3 பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க, பழங்குடியினத்தை சார்ந்த அமைச்சர்கள். அதுல ஏற்கனவே ஊழல் புகார்ல நாகேந்திரா வந்து ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டாங்க, ஊழல டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. இப்போ ராஜண்ணாவும் வந்து பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது கர்நாடகாவில் பழங்குடியின மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கேன் சார். இது கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா நீங்க சொல்றது பழங்குடியினர்னா எஸ்டி வால்மீகி நாயக் கம்யூனிட்டி. அது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் அந்த வால்மீகி கம்யூனிட்டி வந்து ஷெட்யூல் ட்ரைபில் வர்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க ஓபிசி. அண்டு வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வால்மீகி கம்யூனிட்டி எஸ்சி. இப்போ கர்நாடகாவில் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி, எல்லா கர்நாடகா முழுக்க இருக்காங்க. சித்தராமையாவுக்கு அந்த கம்யூனிட்டியில் நல்ல சப்போர்ட் இருக்குது. ராஜண்ணாவை அவரால் விட்டு கொடுக்க முடியாது. ராகுல் காந்தி ஆர்டர் பண்ணதுனால விட்டுட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு ரொம்ப கொந்தளிப்புல இருக்காரு. ஏன்னா அவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி. அதை விடங்க ராகுல் காந்திக்கு ராஜண்ணா மேல கோபம் இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா சமீபத்துல ராஜண்ணா இன்னொரு பாம்பு தூக்கி போட்டார். அதாவது ஏஐசிசி காங்கிரஸோட இன்னொரு பொதுச் செயலாளர் இருக்கார் ரந்தீர் சிங் சுர்ஜேவாலான்னு. அவர் தான் கர்நாடகாவுக்கு இன்சார்ஜ். அவர் ஆகும்னா கர்நாடகா வந்து வசூல் பண்ண வர்றாரு. அமைச்சர்கள்டேந்து எம்எல்ஏ டேஸ்ட் வசூல் கட்சிக்கு வேணும் வசூல் பண்றாரு. சமீபத்தில் என்ன பண்ணாரு, வடநாட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளோட மீட்டிங் வச்சாரு. மீட்டிங் வச்சு எப்படி எங்க வசூல் பண்ணணுங்கிறது சொல்லுங்கன்னு அவங்கள ஒரு மீட்டிங் போட்டார். இது சித்தராமையாக்க பிடிக்கவே இல்லை. நம்ம ஐஏஎஸ் ஆபீசர்ல அதுல வட இந்தியா ஐஏஎஸ் ஆபீசரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க இவங்க, அமைச்சரோட பேசுங்க, எம்எல்ஏவோட பேசுங்க. ஏன்னா நீங்க பொதுச் செயலாளர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர், கர்நாடகாக்கு இன்சார்ஜ். ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏன் பேசுறேன்னா அது மேல கடுப்பானார் சித்தராமையா. கடுப்பான உடனே இவர்கிட்ட சொன்ன ராஜண்ணா அதை உடைச்சு விட்டார். இந்த மாதிரி சுர்ஜேவாலா இங்க கர்நாடகா வந்து இங்க இருக்கிற ஐஏஎஸ் மேல் அதிகாரிகள் குறிப்பிட்ட சொல்ல போனா வட இந்தியாவை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் ஏன் பேசுகிறார், அது தவறுன்னு சொன்னார். அதை போய் சுர்ஜேவாலா ராகுல் காந்தி சொல்லிட்டார். ராகுல் காந்தி மேல அதனாலே கடுப்பு, இது என்னது இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒன்னொன்னா உடைச்சிட்டு போறான் அப்படின்னு சொன்னதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று பில்டப். ஒண்ணு நிச்சயங்க, சித்தராமையாக்கும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உறவுல ஒரு உரசல் வந்துருச்சு. இந்த உரசல்னால சித்தராமையா நாத்திலான்னு நினைக்கிறாரு பதவியிலிருந்து டி.கே. சிவகுமார். ஏன்னா 2 ஆண்டு காலம் தான் முதல்வர், அவர் நவம்பர்ல முடியிறது தனக்குன்னு. ஆனா சித்தராமையா பாப்புலர் லீடருங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, தன்னை சொந்த குருபா கம்யூனிட்டி, என்ன இந்த மாதிரி பல கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ்ல, தலித் சமுதாயத்துல, சிறுபான்மையர்ல நல்ல செல்வாக்கு. இந்த புது டென்ஷன் ஆரம்பிக்கிறது பாருங்க. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்து மேல ராகுல் காந்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சொந்த காங்கிரஸ் கோட்டையான கர்நாடகாக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது. நவம்பர் மாசம் வரட்டும், இல்லை இந்த அக்டோபர் வரட்டுங்க, நவராத்திரி டயத்துல பாத்தீங்கன்னா இது பெருசா வெடிக்குங்க. சித்தராமையா நான் பதவி விட மாட்டேன்னு அடிச்சு போட்டு சொல்லிட்டார். என்ன ஆனாலும் சரி. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.